இந்த வீட்டா கேஸில் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய விஷயங்கள் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எஸ்கேவோட 13 அப்படிங்கிற படமானது இருக்கு, அதாவது மிஸ்டர் லோக்கல். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி பல பேர் டவுட் இருந்துச்சு. ஸோ அதனுடைய அஃபீஷியல் அப்டேட் வந்து இப்போ இருக்காங்க. அதாவது நம்ம சிவகார்த்திகேயனோட அடுத்த படமான மிஸ்டர் லோக்கல் படமானது வருகின்ற சம்மருக்கு, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதே. ஸோ லேபர்ஸ் டே அப்படிங்கிற ஸ்பெஷல் டே, அதுவும் அன்னைக்கு கவர்மெண்ட் லீவ் வேறு. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி மிஸ்டர் லோக்கல் படமானது மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷலான நியூஸ் என்ன கேட்டிங்கன்னா, அன்னைக்கு தான் நம்ம தலையோட பர்த்டே வேற. சோ நம்ம தலை அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ட்ரீட் அமைய போகுது. பிளஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க்கக்கூடிய விஷயமா எதை பார்க்கப்படுதுன்னா, அதாவது நம்ம தலையோட அடுத்த படமான பிங்க் ரீமேக் படம் இருக்கு இல்லையா, இந்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஷூட்டிங்குமே ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குது. இதுவுமே சம்மர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அந்த படமும் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வெர்சஸ் தலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அமைய போகுது. ப்ளஸ் தலை ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தலையோட பர்த்டே அன்னைக்கு தலையோட படம் பார்த்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் அன்னைக்கு சிவகார்த்திகனோட படமும் பார்த்த மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்க பிளான் பண்ண மாதிரி வந்து ஷூட்டிங்ல ரொம்ப சூப்பராக முடிஞ்சு வேகமாகவே முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிளான் பண்ண மாதிரி மே 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விஸ்வாசம் படம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை படம் கூட ரிலீஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி இப்போ பேட்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட மிஸ்டர் லோக்கல் படமும் வரப்போகுது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட படம் வருமா வராதா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ எஸ்கே 13 என்று அழைக்கப்பட்ட நம்ம மிஸ்டர் லோக்கல் படம் இருக்குல்ல, இந்த படம் வந்து மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? மே 1ஆம் தேதி நம்ம தலையோட பிங்க் ரீமேக் படமும் ரிலீஸ் ஆகுமா இல்லைங்கிறது தெரியல. ஒருவேளை ரிலீஸ் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் வி டாக்கி வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.